குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குள்ளேய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சகரியா 8வது அதிகாரம் 15வது வசனம். நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. நன்மை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை திரும்ப நினைத்திருக்கிறார். அதனால எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரோடு கூட இருப்பது தான் நல்லது. ஏன்னா அவர் நன்மை செய்யும்படி நம்ம திரும்ப நினைக்கிற தேவனா இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் நன்மை செய்யும்படி எங்களை திரும்ப நினைக்கிறீர். அதற்காக நன்றி இயேசு சுவாமி. பயப்படாதீங்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய வேலைகளுக்கும் ஆண்டவரே, தங்களுடைய வியாபாரத்துக்கும் போகிறார்களோ ஆண்டவரே, தங்களுடைய படிப்புக்காக போகிற பிள்ளைகளுக்காக, காலேஜ் போற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற பிள்ளைகளுக்காக, மற்ற ஆண்டவரே இயேசு சுவாமி மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுற பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, மற்ற வேலைகளுக்காக போகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த நினைத்தருள்வீராக இயேசு சுவாமி. நீ திரும்பவும் எங்களை நினைக்கிற தேவன் ஐயா. யாருமே உம்மை விட்டு விலகாதபடி, சோர்வடையாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவ ஆவியானவர் எல்லாரையும் நீ நினைக்கிற தேவன் அப்பா. எஸ் சுவாமி. ஆண்டவரே, திரும்ப நினைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தரைகளை மறந்து விட்டார் என்று ஆண்டவரே யாராவது ஆண்டவரே சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார்களானால், நீர் திரும்ப நினைக்கிற தேவன் என்பதை நீர் உணர்த்தி காட்டியதுக்காக நன்றி இயேசு சுவாமி. தேவ ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே நீர் திரும்ப நினைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலப்பா அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால வியாதி படுக்கையில வீட்டுல படுத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, சுகமே கிடையாது என்று ஆண்டவரே சொன்னவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால திரும்ப நினைத்தருளுவீராக. இயேசுப்பா, கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, வட்டி கட்ட முடியல ஆண்டவரே, கடன் வாங்காதபடி அவங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. எப்படியாவது ஒரு டைம் ஆண்டவரே ஆண்டவரே அவங்களை நினைத்தருளுவீராக. இயேசு சுவாமி, ஆண்டவரே கடன் பிரச்சனையினால, குடியினால பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஆண்டவரே அந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ ஆவியானவரே, இந்த நேரத்திலே அவங்களை நினைத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினால போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு, விபச்சாரத்துல அடிமையா இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே வேற வேற கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை அடிமையா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் நினைத்தருளீராக. உம்முடைய முகத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்மை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு சுவாமி. பயப்படாதீங்கள் என்று சொன்ன தெய்வன் ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆறுதலா இருந்து அவங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அவங்களுக்கு நீ போதுமானவரா இருந்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்தையும் நீர் அவங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்து நீர் அவளை வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, இந்த நாளில எஸ் சுவாமி ஆண்டவரே, வாழ பிடிக்கல என்று சொல்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் நினைத்தருளீராக. இயேசு சுவாமி, நினைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அந்த அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு கர்த்தர் ஒருவர் உண்டு எங்களை நேசிக்க என்பதை அவங்க உணர உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே வேலை செய்யற ஸ்தலங்களில, எல்லா ஸ்தலங்களிலும் ஆவியானவரே நாங்கள் உண்மை உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க தேசத்தையும் நீர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எல்லா பேரழிவுகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. இயேசு சுவாமி, எங்களை உடைய கரங்களில் இந்த நாள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்க இயேசு சுவாமி. வேதனைகளோ, சோதனைகளோ, ஆண்டவரே பாரங்களோ, கஷ்டங்களோ, கண்ணீரோ யாரையும் சூழ்ந்து கொள்ளாதபடி ஆவியானவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு வரும்போது ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமா எங்களுடைய படுக்கைக்கு ஜபத்தோடு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் திரும்ப நினைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். பயப்படாதீங்க. God bless you. Have a blessed day.